ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃபனுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை டிஃபனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு மாவோட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சரியா. ஸோ நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஆகலாம். இப்போது தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஊறணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலையை சூடு பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸு, 1 கப் துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு 1/2 குக் ஆனால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. வெங்காயமும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி தட்டிட்டு கோதுமை மாவில் 2 சைடும் பரட்டி எடுத்து சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம். இப்போ இந்த அளவில் தேய்ச்சா போதும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க காய்கறி கலவை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றிலும் இருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை எடுத்துட்டு அப்படியே நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உள்ளே இட்லி தட்டோ இல்லை இடியாப்ப தட்டோ வச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே தட்டில் அடுக்கிடலாம். இடியாப்ப தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது தட்டில் ஒட்டாமல் எடுக்க முடியும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேகிற டைம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போது மாவு எல்லாத்தையும் அடுக்கிட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது மாவு கையில் ஒட்டக்கூடாது. இப்போ மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வேக வச்ச எல்லா துண்டுகளையும் எடுத்து பேனில் அடுக்கிடலாம். அடுக்கிட்டு முன்னாடி பின்னாடி 2 சைடும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது பப்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை நீங்கள் போட்டு 2 சைடும் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு சுட்டு கூட எடுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு 2 சைடும் லேசாக கலர் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்ல கலர் லைட்டாக மாறினதும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து பரிமாறும்போது கூட சாஸ் வச்சு பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு டேஸ்டியான கோதுமை மாவில் செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ். இல்லை டிஃபனுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.